ஆர்பிஎல் பேங்க் வந்து நெக்ஸ்ட் HDFC பேங்கா மாறுமா அப்படிங்கிறது தான் இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க மில்லியன் டாலர் கொஸ்டின். ஏன் அப்படின்னா எமிரேட்ஸ் என்பிடி அப்படிங்கிற பேங்க் வந்து ஆர்பிஎல் பேங்க்ல 15,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல 51% ஆஃப் ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்றதுக்கும் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இந்த நியூஸை பேஸ் பண்ணி ஆர்பிஎல் பேங்க் ஸ்டாக் மார்க்கெட்ல நியர்லி 10%க்கு மேல குரோத் ஆயிருக்கு கடந்த ஒரே வாரத்துல மட்டும். ஏன் வந்து இந்த நியூஸ்க்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த எமிரேட்ஸ் என்பிடி பேங்க் அப்படிங்கிறது துபாய் கவர்மெண்ட் பேக் பண்ற ஒரு பேங்க். சோ ஒரு ஸ்ட்ராங் கவர்னன்ஸ் இருக்கிற ஒரு பேங்க் வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் குள்ள வருது அப்படிங்கிறது பெரிய இம்பாக்ட். சோ இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்னா இதுல நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பினான்சியல் வந்து உள்ள இன்ஃபியூஸ் ஆக சொல்ல நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான பினான்சியல் ப்ராடக்ட்டும் டெக்னாலஜி ட்ரிவன் பேங்கிங் சிஸ்டமும் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, இந்தியா முழுக்கவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் கவர்னன்ஸ் இருக்கிற ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்கும்போது நம்முடைய பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து மாற ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அக்சஸ் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் இதுல இருக்க டிராபேக் என்ன அப்படின்னா பொதுவா ஆர்பிஐ வந்து இந்த அளவுக்கு ஸ்டேக் அக்வயரை வந்து அலோ பண்ண மாட்டாங்க. பட் ஸ்பெஷல் பர்மிஷன்ல அலோ பண்ணாலும் எல்லா டெசிஷனையுமே வந்து அவங்களால கம்ப்ளீட்டா எடுக்க முடியாத மாதிரி இவங்க வந்து சில சட்டங்களை வந்து கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, இதுல வந்து ஏதாச்சும் கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி கிரியேட் ஆகும்போது டெசிஷன் மேக்கிங் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பேங்கிங் ஆபரேஷன் வந்து பெரிய அளவுல பாதிக்கும். சோ இந்த சாதக பாதகங்கள் எல்லாமே கடந்து ஒருவேளை இந்த டீல் முடிஞ்சு அந்த பேங்க் வந்து எமிரேட்ஸ் என்பிடியோட டைப் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் 10 இயர்ல மிகப்பெரிய அளவுல வளர்ந்து நிற்கும். ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா நீங்க இந்த நியூஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ல நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ரெகுலரான ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான அப்டேஷன்ஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணி போங்க.